இன்றைக்கு எதுல நம்ம வளர வேண்டும், கனி கொடுக்கணும்னு சொன்னா, தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்துல எப்படி வளருவது என்று நீ சொல்லிக் கொடு. நம்ம எதுல இன்னைக்கு வளருவதை நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்துல வளர்றது. நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், உண்மைதானே? நம்ம எல்லாம் யாரு? ஏசப்பாவை விசுவாசிக்காம யார் வந்திருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஏசப்பாவை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். யாராவது உங்ககிட்ட வந்து இயேசு தெய்வம் அல்ல, வேறு ஒருவர் தான் தெய்வம் என்று சொன்னா நம்பிடுவீங்களா? நம்பவே மாட்டோம். முடிஞ்ச வாக்குவாதம் பண்ணி பார்ப்பீங்களா? சத்தம் காட்டாம மனசுக்குள்ள ஏசுன்றத ஜெயம், ஏசு அப்போல போ பிசாசு, அப்போல போ பிசாசுன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துக்கிடுவீங்க. அப்போ நீங்க ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லதுதான். ஆனா இந்த விசுவாசத்துக்குள்ள இருந்தா போதாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ன? என் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் நான் தெய்வம் தெய்வன்றதே விசுவாசிட்டு இருந்தா போதுமா? என் அம்மா அப்பா இவங்க என் அம்மா அப்பான்னு சொன்னா போதும். உங்க அம்மா அப்பா குடிக்க தண்ணி கொடு, உங்க அம்மா அப்பா கொஞ்சம் சாப்பாடு கொடு, உங்க அம்மா அப்பா மனம் கோணாம நடந்துக்கும், அதுதானே எதிர்பார்ப்பாங்க. இல்ல இவங்க தான் என் அப்பா, இவங்க தான் அம்மா, இல்ல இவங்க தான் என் அப்பா, இவங்க தான் அம்மா, அதான் தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அல்லேலூயா. சரி, அப்போ இயேசு தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அப்ப இன்னும் நம்ம விசுவாசத்துல வளருவது எப்படி? ஆண்டவர் எந்த விசுவாசத்துல வளர அவர் எதிர்பார்க்கிறாரு? இப்ப பைபிள்ல பாருங்க, ஆண்டவர் லாசர் மரித்த அந்த நாட்கள் 4வது நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வர்றார். அல்லேலூயா. அப்போ மார்த்தாள் ஆளா ஓடுறா. மார்த்தாள் வேகமா ஓடுன உடனே, ஆண்டவரே நீர் இங்கே சீக்கிரமா வந்திருப்பீங்கன்னு சொன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாளுக்கு என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உன் சகோதரன் மரித்து போனான்றது நீ நினைக்கிற, நீ என்ன விசுவாசிப்பனா மரித்தவனும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மரித்தவன் பிழைக்க கூடியது என்ன மருந்து? விசுவாசம். அல்லேலூயா. மரித்தவனே உயிரோட எழும்பி வருவதற்கு ஆண்டவர் எது இருந்தா போதும்னு சொல்றாரு? விசுவாசம் இருந்தா போதும்னு சொல்றாரு. எப்பா, மரித்து போனவன் உயிரோட எழும்புவதற்கு எது வேணுமாமா? விசுவாசம் வேணும்னு கர்த்தர் சொல்றார். அப்போ மரித்தவனே உயிரோட எழும்புவதற்கு விசுவாசம் போதுமானதா இருக்குன்னா, இந்த காய்ச்சல், வயிறு வலி, தலைவலி, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போறதுக்கு எது இருந்தா போதும்? புரியுதா? பிரச்சனை வந்தா எது இருந்தா போதும்? என்ன கம்மியாவது? உங்களுக்கு ஒரு பயங்கர தேவை, நெருக்கடியான காரியங்கள். அப்போ எது இருந்தா அந்த நெருக்கடிக்கு உங்களுக்கு சமமாய் மாறும், அற்புதமா நடக்கும் அந்த இடத்துல? விசுவாசம். ஆண்டவர் அதுக்கு தான் மொத்தமா சொல்றார், என்னை விசுவாசித்தால் மரித்தவன் கூட என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்ப அதுக்கு விசுவாசம் வேணும்னு சொல்றார். சொல்லி பார்த்தாரு, அதுக்கு ஒண்ணும் விளங்கல. பிழைப்பான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது, பரலோக ராஜ்யத்துல அவன் பிழைப்பாண்டவரை தள்ளிட்டு போயிட்டார். இவகிட்ட ரொம்ப நேரம் பேசினோம்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு. ஆமென். 2வது தகவல் தெரியுது மரியாளுக்கு. மரியாளும் வேகமா ஓடி வந்து சொல்ற, ஆண்டவர் நீர் முன்பு வந்திருந்தீர் என்று சொன்னால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்ப கர்த்தர் அவர் மறுபடியும் சொல்லி கொடுக்கிறார், நான் முன்பே நான் சொன்னேன் அல்லவா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை இந்த இடத்துல நீ காண்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி மரியாள் சொல்ற, ஆண்டவரே என் சகோதரன் மரித்து போனான்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிப்பா என்று சொன்னால் தேவ மகிமையை நீ காண்பா என்று கர்த்தர் சொல்றார். அப்போ அவளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது என்னதான்? நீ விசுவாசிப்பியா, இங்க மகிமை வெளிப்படும். நீ விசுவாசிப்பியா, மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய மகிமை எப்படி வெளிப்பட்டுச்சு? கல்லறை திறக்கப்பட்டது, மரித்தவன் உயிரோட எழும்பி வர ஆரம்பித்தான். ஆமென். இது நமக்கு தெரியும். அப்ப இதுல நம்ம படிக்கக்கூடியது எதை படிக்க போறோம்னா, எப்ப மரித்தவன் கூட உயிரோட எழும்புறானே, அந்த அளவுக்கு விசுவாசம் பேலன்ஸ் செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்போ உங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு என்ன தேவை, உனக்கு என்ன காரியம், என்ன பிரச்சனை, எது இருந்தாலும் உங்களுக்குள்ள எது இருந்தா போதும்? விசுவாசம் இருந்தால் போதும். பைபிள் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், கொரோனாவை ஜெயிக்கிற ஜெயம் எது இருந்தா போதும்? கொரோனாவை ஜெயிக்கிற ஜெயம் எது இருந்தா போதும்? விசுவாசம் இருந்தா போதும். நம்புற பிள்ளைங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பாடு, என்ன போராட்டம் எது வந்தாலும் நீ கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள விசுவாசம் இருந்தா போதும்பா. உன் வாய்க்குள்ள விசுவாசமான வார்த்தை இருக்குதா? உன் இருதயத்துக்குள்ள தேவன் மேல முழு விசுவாசம் வச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலன் பவுல சர்ப்பம் கடித்தது, அவர் தள்ளி போட்டுட்டு உதறி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு இருந்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார்னா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்த சர்ப்பம் கடிச்ச விஷயம் என்ன ஒண்ணும் செய்யாது. அவருக்குள்ள விசுவாசம் இருக்குது. அக்கினி சூளைக்குள்ள போன பிறகு கூட அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இதெல்லாம் என்ன ஒண்ணும் செய்யாது. சிங்க கெபியே உனக்கு இருக்குதுன்னு சொன்ன பிறகு தானியேல் பைபிள் சொல்ல, அவன் விசுவாசித்ததனால் ஒரு சேதமும் அவனுக்கு நேரிடவில்லை. அப்ப அவன் விசுவாசிச்சதுனால, அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல எது நடந்து கொண்டிருந்தாலும், உங்க குடும்பத்துக்குள்ள என்ன சூழ்நிலை நடந்து கொண்டிருந்தாலும், உன் எதிர்காலத்தை குறித்து என்ன பயத்தோட என்ன சூழ்நிலை இருந்தாலும், நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அங்க தேவ மகிமையை பார்க்க முடியும். தேவ மகிமையை பார்க்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், அதுலதான் விஷயமே இருக்குது. அல்லேலூயா. உன் கையில பணம் இல்லாம இருந்தாலும் நீ விசுவாசத்தோடு இருப்பனா நீ பிழைப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைச்சுக்கிடுவாராமா. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, விசுவாசம் இருந்தா போதும்பா, ஒவ்வொருத்தரும் நீங்க பிழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. உன் கையில காசு பணம் இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஐஸ்வர்யங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆமென். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் இருக்குதா நீ பிழைச்சுக்கிடுவ. ஆமென். நல்ல ஆகாரம் சாப்பிட்டாதான் இந்த வைரஸ்லாம் அணுகாது அப்படின்னு சொல்லலாம். விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா, வந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நம்ம எங்க இருந்து போய் சத்தான உணவுலாம் வாங்கி சாப்பிட முடியும்? தினமும் மாதுளம்பழம் சாப்பிட முடியுமா? தினமும் மாதுளம்பழம் சாப்பிடணும் போக வேண்டியதுதான். தினமும் ஆப்பிள் பழம் சாப்பிடணும் போக வேண்டியதுதான். ஆப்பிள் தோட்டத்தை பார்த்து வேலைக்காரியா. ஆமென். எங்க போக முடியும்? தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிடணும்னா கேட்க நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தினம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கிடுங்க, அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிற. ஆசை தான். எது வேணும்? பேட்டா வேணுமே, ஆசைதான். மாதுளம் சாப்பிட ஆசைத்தான், ஆப்பிள் சாப்பிட ஆசைத்தான், தினமும் பேரிச்சம்பழத்தையும் பாலையும் சாப்பிட ஆசைத்தான். ஆனா எது வேணும்? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, ஆகாரத்துல அல்ல பலன், வசனத்துல பலன் இருக்கு. ஆமென். தானியேல் அவரே வாலண்டியரா போய் கேட்கிறார், ராஜா ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டாம்பா, ராஜா மேஜையில என்ன சாப்பாடு இருக்கு அது எனக்கு வேண்டாம், எனக்கு சாதாரண ஆகாரத்தை கொடு, என்ன 10 நாள் சோதிச்சு பாரு, என்ன 10 நாள் சோதிச்சு பாரு. நல்ல வான்கோழியும் சிக்கனும் நாட்டுக்கோழியும் நல்ல மான்கறி சாப்பிடுறவனையும் அவனையும் பாரு, 10 நாள் சாதாரண காய்கறியை வச்சு, வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் அப்படி எதையாவது வச்சு சாப்பிடுற எண்ணெய் நீ சோதிச்சு பாருன்னு சொல்றாங்க. 10 நாள் சாப்பாடு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. மற்றவங்களுக்கு ராஜ சாப்பாடு, ராஜாவுக்கு அன்னைக்கு என்ன மெனுல இருக்குதோ அதே சாப்பாடு யாருக்கு போய் ஆகும்? எல்லாருக்கும் போய் ஆகும். ராஜா மெனுல அவர் சாப்பிடாரோ இல்லையோ, அவர் மெனுல திடீர்னு அவர் அடப்பாயசம் கேட்பாரு. இருங்க ராஜா செஞ்சுட்டு வரேன்னா அவன் வேலை போச்சு, உயிரே போயிருக்கலாம், எனக்கு தெரியல. அப்ப அவர் நினைச்சு திடீர்னு பால் பாயசம் கேட்பாரு, திடீர்னு எனக்கு ஜவ்வரிசி பாயசம் தான், ரெண்டும் ஒண்ணு தானோ, அவர் எதையோ ஒண்ணு கேட்பாரு. அப்ப எது இருந்தாலும் அவர் எதை கேட்பான்னு அவருக்கு தெரியாதுப்பா. திடீர்னு கேட்பாரு, வான்கோழி ஃப்ரை இல்லையா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. எங்க இருந்து வான்கோழியை பிடிச்சி எப்போ போய் பொரிச்சு எடுக்க முடியும்? அவர் சாப்பிடுறாரோ இல்லையோ, அவர் மெனுல எல்லாமே இருக்கணும். ஹோட்டல் போறீங்க, எல்லாம் இருக்கு, நீங்க எதனால கேட்டு பாருங்க. சார் ஒரு 15 மினிட்ஸ் சார் அப்படின்னு போய் புதுசா அரிசியெல்லாம் கழுவி எடுத்து என்ன பண்ணிடுவான், கொண்டு வந்து கொடுத்துருவான் அவங்க கிட்ட. அப்போ ராஜா மெனுல என்ன ஆகாரம் இருக்குதோ அதே சாப்பாடு யாருக்கு இருக்கணும்? ராஜா சாப்பிட மாட்டாரு, ஓகே ஒத்துக்கிடலாம். இவங்க வயிற்றுல இடம் இருக்குது இல்லையோ, குத்தியாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு, அது என்னது, அது உருண்டையா இருக்குது, அது வான்கோழி ஃப்ரை, அதை எடுத்துட்டு வாங்க கொஞ்சம், இது என்னது, அது முயல், அதையும் எடுத்துட்டு வா. அவனுக்கு சாப்பிடுதானே இல்லையோ, அது என்னது ஒரு மாதிரி, அது வந்து ஜெல்லி சார், இருக்கட்டும் பரவாயில்ல, போற வழியில வாயில போட்டு தட்டிக்கிட்டே போயிருந்தேன். ராஜா சாப்பிட மாட்டாருமா, ஆனா இவங்க சாப்பிட்டு இருப்பாங்களா இல்லையா? சாப்பிட்டு விட்டுட்டு ஏப்ப விடும்போது வாட போயிருங்க அங்கங்க. சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் நல்லா படைச்சு வச்சுட்டு, இல்லை தானியேலே என்னடா நீ விவரம் கட்ட பிள்ளையா ஆயிட்ட, என்னமா இருந்துச்சு தெரியுமா சாப்பாடு, மான் கறியெல்லாம் பார்த்ததே இல்லை, மான்லயே டிஃப்ரெண்ட் புள்ளி மான் இருந்துச்சு, புள்ளி இல்லாத மான்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் சாப்பிட்டேன் பார்த்துக்கொண்டு சொல்லி இருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்ப 10 நாள் ஆகுது.
பானபாத்திரக்காரன் வந்து பானபாத்திரம் ஏதோ ஒரு லீடர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அவன் மான் கறி, முயல் கறி, காடை, கௌதாரி தின்ன மூஞ்சிய பாக்குறது பார்க்கலும் சாதாரண சாப்பாடை சாப்பிட்ட ஒரு 4 பேர் எப்படி இருக்கிறாங்களா? பலவானா இருந்தாங்களாம், நல்ல பலனா இருந்தாங்களாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க இந்த ஆகாரத்திலேயே மற்ற காரியத்திலேயே இல்ல வாழ்க்கை. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ கர்த்தர் உன்கிட்ட கேக்குது, உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா? எந்த அளவு உன் விசுவாசம் இருக்குது? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்ப்பாய். என் கணவர் எப்படி ரட்சிக்கப்படுவார் பாஸ்டர்? விசுவாசி. என் கணவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு நானும் என் கணவன் ஒன்னா வர்றத என் கற்பனை விசுவாசத்தின் காட்சியில நான் பார்க்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைச்சுப்பாரு. என் கணவன் தேவனை ஆராதிக்கிறத நினைச்சுப்பாரு. என் குடும்ப ஆண்டவர் ஆராதிக்கிறது நினைச்சுப்பாரு. என் பிள்ளை ரட்சிக்கப்படுது நினைச்சுப்பாரு. என்னென்னத்தெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம்? உண்மையா இல்லையா? எதையோ நினைச்சு பார்க்கிறோம். எதையோ அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். நம்ம முன்னாடி வந்தா கூட தெரியாது அவங்களுக்குலாம். தட்டின பிறகு எப்போ வந்தீங்க? அந்த அளவுக்கு இவங்களுடைய காட்சி அங்க பயங்கரமா 4K பிரிண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்குது, அப்படியே போய்கிட்டே இருக்கும் சில ஆளுக்கெல்லாம். அதெல்லாம் எதுக்குன்றேன்? கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா மாறும். அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அது செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்பன்னா நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்னு பார்க்க போறோம். விசுவாசத்துல வளருது எப்படி? அப்போ விசுவாசம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த விசுவாசத்துல பாஸ்டர் நாங்கள் எப்படி வளரணும் பாஸ்டர்? என் விசுவாசம் எப்படி இருக்கணும்? என் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதான் செய்யுது. என்ன, நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதான் செய்யுது. ஆனா அது எப்படி இருக்குதுன்ட்டு சில சூழ்நிலைகள் வரும்போது தான் தெரியும். நல்லா இருக்கும்போது விசுவாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மள மாதிரி விசுவாசத்துல 100 மார்க் போட்டாலும் யாரும் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு டாப்ல விசுவாசத்துல சில நேரம் ஆபிரகாமை மிஞ்சி நம்ம யாரா மாறிடுவோம் தெரியல. ஏதோ ஒரு பேரை போட்டுக்கிடுங்க, மிஞ்சிடுவோம். ஆபிரகாமே என்ன பண்ணிடுவோம்? ஏன் இவரு ஆகார போய் கல்யாணம் பண்ணாருச்சு, அவருக்கு விசுவாசமே அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாம் யாராயிருவோம். ஆனா சில சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நல்லா தான் இருப்போம். வந்த பிறகும் நம்ம எவ்வளவு திடனா இருக்கிறோம், அங்கதான் விஷயம் இருக்குது. ஒரு அல்லையா சொல்லுங்க. பிரச்சனை வராததுக்கு முன்னாடி ஓகே, எல்லாம் சோத்திரம் சந்தோஷம்தான். பிரச்சனை வந்த பிறகு அந்த ஆள் எப்படி இருக்குது அப்பதான் தெரியும், இது ஆள் விசுவாசிக்குதா இல்ல விசுவாசிக்கிற மாதிரி சும்மா படாஸ் காட்டிட்டு இருந்துச்சான்னு சொல்லி. இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க பிரச்சனை வந்தாலும் நாங்க விசுவாசத்துல இன்னும் கையை காணலாம். எது கை வலிக்குதுன்னு தூக்கி இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ விசுவாசம் எப்படி இருக்கணும் பாஸ்டர்? வாசிக்கலாம். ரோமர். இது பெரிய பிரசங்கமா பண்ணா நல்லா தான் இருக்கும், என்ன தொடர்ச்சியா பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு நான் சொல்லி கொடுப்பேன். வருகிற நாட்கள் ஆண்டு சித்தமானால் பார்ப்போம். கர்த்தர் பெரியவர். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். போதும். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது முதல் வரியில அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அப்போ விசுவாசம் எப்படி இருக்கணும்னா முத பாயிண்ட் போட்டுக்கிடுங்க, நம்ம விசுவாசம் பலவீனமா இருக்க கூடாது. நம்ம விசுவாசம் எப்படி இருக்க கூடாது? இப்போ விசுவாசம் இருக்குது, ஆனா அந்த விசுவாசம் பலவீனமா இருக்க கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். பைபிள் சொல்லுது ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமா இருக்கவில்லை. இப்போ ஒரு வீடு பார்க்க அழகா தான் இருக்குது. என்ன, நேற்றைக்கோ முந்தானத்தோ ஒரு செய்தியில பார்த்தோம், ஏதோ ஒரு பட்டணத்துல அடுக்குமாடி குடியிருப்பு திடீரென்று சொல்லி உள்வாங்கிருச்சு. அதுல இருக்கிறவங்க எந்திரிச்சு வெளியே ஓடி வந்துட்டானுங்க. வெளியிருந்து பார்க்க வீடு அழகா இருக்குதுங்க, ஒரு கிராக்ல வரல. பாத்தீங்களா யாராவது நியூஸ்ல? அடுக்குமாடி குடியிருப்பு டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, உள்ள போன அவன் பாய் கீழே தூக்கிட்டு பீரோ கீரெல்லாம் தூக்கிட்டு எங்க வந்துட்டான். எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்துச்சு. பார்க்க வீடு எப்படிதான் இருக்குது? எல்லோ கலர் பெயிண்ட், அப்படிதானே சார்? எல்லோ கலர் பெயிண்ட், பார்டர்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. அப்போ இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு அந்த வீடு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நம்ம விசுவாசம் பார்க்க நல்லா இருக்குது, அதனுடைய அஸ்திபாரம் என்ன இல்லை, சரியில்லை. பார்க்க நல்லா இருக்குது, ஆனா அஸ்திபாரம் சரியில்லாதனால என்னமோ அங்க சரியான ஸ்ட்ராங்கா அந்த மண்ணெல்லாம் இருக்காதனால வெயிட் தாங்க முடியாது. சக்குன்னு என்ன ஆயிருச்சு, கொஞ்சம் உள் வாங்கிட்டு இனி அந்த வீடு எதுக்கு ஆகும்?
சார் 5000 ரூபா வாடகை வேணாம் சார், 2000 ரூபா தான். வீட்டுக்குள்ள போறீங்களா? எதுக்கு? கூலிக்குள்ள போறதுக்கா? ஓனர் கேட்கறேன், சார் 5000 ரூபா வாடகை நான் குறைச்சிட்டேன் சார், இப்போ 2000 ரூபா தான் சார், உள்ள போயிருங்க சார், நல்ல 2 பெட்ரூம் இருக்குது, அட்டாச். எதுக்கு அட்டாச்சோட சேர்ந்து நான் உள்ள எப்போ உள்ள இறங்கும்? இனி அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்களா? வேஸ்ட். அப்போ உங்க விசுவாசம் இருக்குதுல நல்லதுதாம்மா. அப்போ உன் விசுவாசம் எப்படி இருக்கு? பலனா இருக்குதா? உன் விசுவாசத்தின் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் எதை தான் எதிர்பார்க்கிறாருன்னா, உன் விசுவாசம் எப்படி இருக்கணும்? பெயிண்ட் அடிச்சு மட்டி பார்த்து நல்ல தடவி கிடையில எடுத்து அப்படி இருக்கணும் எதிர்பார்க்கல. உன் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்தாலும் அது பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கணும். ஆமென். படகுல காத்தும் புயல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏசப்பா என்ன பண்ண, அவங்களோட சேர்ந்து எடுத்துட்டு அவரும் அப்படியே பிதாவை பார்த்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? தலகாணியும் கொண்டு வந்திருந்தார் பாருங்க, அங்க ஹைலைட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல தலையணை வச்சு ஏசப்பா என்ன பண்றாரு? காரணம் என்ன? அவருக்குலாம் ஒன்றும் பயம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப அவருக்கு விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குது. யோசுவாவுக்கு விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அங்க ராட்சதர்களை பார்த்தோம், நம்மலாம் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், அவ்வளவுதான் போச்சுன்னும் போது இஸ்ரவேல் கோத்திரமே 12 கோத்திரமே அழுதார்கள் என்று பைபிள் சொல்லுது. ஆனா யோசுவா காலை இப்ப நம்ம சீக்கிரமாய் துரிதமாய் இப்ப என்ன பண்ணுவோம்? நான் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். என்னப்பா எல்லாரும் சொல்லுதாங்க நம்ம வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், நம்மளால ஜெயம் எடுக்க முடியாது. ஆனா 2 பேர் சொல்றாங்க நம்ம அதை ஜெயம் எடுக்க முடியும். விசுவாசம் இவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கு. அல்லேலூயா. மத்தவங்கள சூழ்நிலையை பார்த்தோன்னு பயந்துட்டான், பிரச்சனை வந்தோன்னு பயந்துட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? பலவீனமா இருக்குதா? ஒரு துர்ச்செய்தி கேட்ட உடனே பதட்டம் வருதா? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது என்று பைபிள் சொல்லுது. துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்பட மாட்டான், அவன் பாட்டுக்கு இருப்பான். கர்த்தர் பெரியவர், அவர் எல்லாம் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பலமா இருக்குதா பலவீனமா இருக்குதா? அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம் பலனா இருக்கணுங்க, பலனா இருக்கணும். ஒரு 2 ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்களா, கிராமங்களை ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஊழியத்துக்கு போய் கைப்புற இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். எங்கெங்கெல்லாம் தெரு பிரசங்கம் பண்ண முடியும் அங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க, ஊழியக்காரங்க 2 பேர் காலையிலேயே அதிகாலையிலே எழுந்து எங்கெல்லாம் கிராமத்துக்கு போய் நிறைய கிராமம் சுற்றி திரிஞ்சு எல்லாம் ட்ராக்ஸ்லாம் கொடுத்து தெரு பிரசங்கம்லாம் பண்ணி இப்போ மத்தியானம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த 2 பேருக்கும் பயங்கர பசி. இந்த 2 பேருக்கும் பயங்கர பசி. கையில் என்ன கிடையாது, காணிக்கையில் பணம் இல்லை, அதனால சாப்பிட முடியல. பசியோட 2 பேர் ஊழியத்தை போயிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்களாம். வரவல்ல ஒரு சர்ச்சில் அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இவங்க பார்க்குறாங்களாம். போகிற வழியில் பார்க்குறாங்களாம், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். இதை படிச்சாங்களாம். இந்த 2 ஊழியக்காரன் போயிட்டு அப்படி நிற்கும்போது படிக்கிறாங்க. என்ன வார்த்தை இருக்குதான், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். அப்போ அந்த ஒரு ஊழியக்காரர் சொல்றாரா, இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல, கர்த்தர் நம்மளோட பேசுறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, பக்கத்துல எங்க ஹோட்டல் இருக்குது அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட போகணும்னு. பக்கத்துல இந்த ஊழியக்காரர், நமக்குள்ள என்ன இல்லை, பணம் இல்லை. உடனே இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரா, இல்ல ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வேலை செஞ்சிருக்கிறோம், ஊழியம் பண்ணியிருக்கிறோம், இந்த ஒரு வயித்தை நிரப்ப மாட்டாரா? நான் போறேன், வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஊழியக்காரர் மற்ற ஊழியக்காரையும் கூப்பிட்டுட்டு எங்க போறாரா, ஊருக்குள்ள போய் நல்ல பெரிய நல்ல அழகான ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போய் உட்கார்ந்தாச்சான். பக்கத்துல வந்தவருக்கு என்ன கலக்குது, இப்போ அடி வயிறுலாம் கடுமுண்டா கடந்த வயிறு எம்டியா இருந்தா உள்ள ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க, பக்கத்துல கூட கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பெல்லாம் நான் சில நேரத்தில் இருப்பேன், என் ஒய்ஃப் என்னங்க வயிற்றுல சத்தம் கேட்கு, உனக்கு கேட்டுச்சோ, பசிக்குது, சீக்கிரம் ரெடி பண்ணு. அப்போ அந்த மாதிரி கொட்டமுண்டான்னு இருக்குது. இப்போ 2 பேரும் போய் ஹோட்டல்ல போய் என்னாச்சு உட்காந்து, இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாராம், என்னப்பா இருக்குது சாப்பாட்டுக்கு சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்றாராம். ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணி நான் அதை கொண்டு வானேன் இதை கொண்டு வானேன், நல்லா ஃபுல்லா சூப்பரா என்ன பண்றா சாப்பிடுறாரு. பக்கத்துல இந்த ஊழியக்காரருக்கு பயங்கர பயம். இவர் கற்பனை எது போயிட்டு இருக்குது, ஐயோ இன்னைக்கு மாவு அரைக்க வேண்டியதான், எவ்வளவு பெரிய கிரைண்டர் வச்சிருக்கிறானோ அம்மிக்கல் வச்சிருக்கிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல சொன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டவொன்னே, எனக்கு ஒரு டீ போதும். இவர் பயந்துட்டு எது கேட்கிறாரு, எனக்கு ஒரு டீ போதும் அப்படின்னு. ஏய் சாப்பிடு, நான் டீ மட்டும், ஏன்னா பில் வரும்போது இவன் டீக்குள்ளது மட்டும் எதை அடிக்கடி வாங்கிட்டு ஓடிடலாம். பத்தியலா இவர் என்ன சாப்பிட்டு இருக்கிறாரு, அதுல ஒரு ஞானம்.
அப்போ என்ன பண்றா, முடிஞ்சாச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வா பில் கவுண்டருக்கு என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. இவனுக்கு இன்னைக்கு காலிடா நம்ம ஆளு நினைச்சிட்டே போன உடனே ஒரு மனிதன் திடீர்னு வந்தாராமா. நான் நீங்க சாப்பிடும்போது பார்த்தேன், ஜெபம் பண்ணி சாப்பிட்டீங்க, நீங்க 2 பேரும் ஊழியக்காரங்களான்னு கேட்டாராம். உடனே இவங்க 2 பேரும் ஆமா. நான் உடனே மேனேஜரை பத்தினாரா, இவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதுக்கு நான் பில் கொடுக்குறேன்னாராம். இப்போ தலைவர் சாப்பிட்டாரு பாருங்க, நிறைய ஃப்ரைட் அது இதுன்ட்டு பில்லு கொடுத்தாரு. இப்ப இவருக்கு பில்லு 10 ரூபாய். இப்ப இவருக்கு பில்லு எவ்வளோ? இவருக்கு மனசெல்லாம் சங்கடம். அப்போ அதிக விசுவாசம் அதிகத்தை சாப்பிட வச்சது, கொஞ்சம் விசுவாசம் நல்லா டீய. அப்ப இந்த கதை நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நீ விசுவாசத்தோட இருப்பனா கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உன் விசுவாசம் பலனா இருக்குதா பலவீனமா இருக்குதா? உன் விசுவாசம் எப்படி இருக்குது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப அதே அதிகாரம் வாங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் வாங்க, 19வது வசனத்துல, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். எப்படி அந்த ஊழியக்காரர் கையில ஒத்த பைசா இல்லைன்றதை நினைச்சு கூட பார்க்கல. அப்ப அதே போல என் சரீரம் இதற்கு ஒத்துழைக்காது, என் சாராளுடைய சரீரம் ஒத்துழைக்காது. ஆபிரகாமுக்கு 100 வயதான போது கர்த்தர் பேசுகிறார். அப்போ சாராளுக்கு 90 வயது என்று சொல்லப்படுகிறது. 10 வயசு தான் டிஃபரெண்ட். அப்போ ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. அப்போ இவ எப்படி குழந்தை பிறப்ப நல்லா நினைச்சு பாருங்க. திருமணம் ஆகி குழந்தை உடனே பிறக்க வேண்டும் என்று கணவன் மனைவி ஆசைப்படுறவங்களா இருக்கட்டுமே. அப்போ 1 மாதம் தாமதிக்குது, சரி அது இயல்புன்னு நினைப்பாங்க. 2வது மாதமும் அது தாமதிக்குது, மனசுக்குள்ள சுருக்குன்னு என்ன வரும், இது அப்புறம் பார்த்துக்கலான்றதுக்கு ஒன்றும் கழுத ஒன்றும் தோணாது பாருங்களேன். உடனே எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு மாதம் ஓகே அது ஏதோ ஒரு இயல்பு நினைப்பாங்க. 2வது மாசமும் அதற்காக அவர்கள் திட்டமிட்டு சில காரியம் செய்யும் பொழுது இல்லைன்னும் போது இப்போ கொஞ்சம் என்ன ஆகும், வயிறுல புட்டு புட்டு என்ன, சரி 2வது மாசம் தான் ஓகே, 3வது மாசம் பார்த்துக்கிடலாம். 3வது மாசமும் அவங்களுக்கு இல்லைன்னும் போது இப்போ அந்த சகோதரனுடைய உள்ளம் எப்படி இருக்கும், என்னாச்சு நமக்கு, ஏங்க நமக்கு அந்த இது கன்சீவ் ஆகுறது தெரியல, என்னங்க சரி அடுத்த மாசம் 4வது மாசம் வரல, இப்போ அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? அப்போ ஒரு திருமணமாகி ஒரு 22 வயதோ 25 வயதான ஒரு பெண்ணோ ஒரு சகோதரனோ ஒரு 4 மாதம் தள்ளி போனாலே எது கலைக்கிறது? ஆனா சாராளுக்கு 90 வயசுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு 100 வயது, ஆனா அவர் பைபிள் சொல்லுது எண்ணாது இருந்தார். அல்லேலூயா. அப்ப இதுதான் விசுவாசம். ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தின் தகப்பன் என்று பைபிள் சொல்லுது. சாத்தியமே இல்லை ஆனாலும் கர்த்தரை விசுவாசம், அதுதான் பலவீனமா இல்லை, தன் விசுவாசத்துல பைபிள் சொல்லுது. 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நமக்கு கொஞ்சம் ஏதாவது தாமதம் ஆச்சுனாலே என்ன வந்துருது சொல்லுங்க, சந்தேகம் வந்துருது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் ஆன உடனே நமக்குள்ள என்ன வருது, வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகம். வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யாரை குறிச்சே சந்தேகம் வந்துருது, ஆண்டவரால் இதை செய்ய முடியுமா, எனக்கெல்லாம் இது நடக்குமா, எனக்கெல்லாம் இது நிறைவேறுமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாத ஆள் யாராவது இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. தேவனை குறித்து சந்தேகப்படாத ஆள் இங்க நான் இருக்கிறேன் பாஸ்டர்ன்னு சொல்லுங்க, அடுத்த ஆபிரகாம உங்களை நாய்க்கிருந்தேன் சொல்ல முடியுமா? எவ்வளவு சந்தேகம் நமக்குள்ள இருக்குது. அப்ப பைபிள் நமக்கு சொல்லுது வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமால் சந்தேகப்படாமல். அப்ப அப்படி என்ன பண்ணார், சந்தேகப்படாம என்ன பண்ணனாராமா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாராமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது. 76 வயசு, 77 வயசு, 80 வயசு, 90 வயசு, 99 அடிச்சு இப்போ 100 வந்த பிறகும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறேன்னு சொல்லி துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இது 5 பைசா இல்லாம இருக்கும்போது பாட்டு, துதிகன மகிமையெல்லாம். மகிமைப்படுத்த வருமா? நம்ம அந்த பாட்டு வேற மாதிரி தான் பாடுவோம், ஏதாச்சும் ஒரு பாட்டு.
என்ன பாட்டு பாடும்? எதுவும் இல்லைன்னா என்ன பாட்டு பாடும்? நம்புவே. ஏன் கண்ணீர் வருது? நம்புவேன்னா நம்புவேன்னா சிரிச்சுட்டு தானே பாடணும் நம்புவேன்ட்டு. ஏன் கண்ணீரோட பாடுற? நம்பிக்கை இல்லாம எதை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நம்புவே இயேசுவை. வெயிட் பண்ணு. நம்பிக்கை வந்து நம்புவேன் இயேசுவை. சிரிச்ச முகத்தோட நல்லா பாடணும். ஆமாவா இல்லையா? நானே நிறைய முறை யோசிச்சுக்கேன், இப்ப நம்ம எப்படி பாட்டு நடத்தணும்? நம்புவே. அப்ப என்ன ஏதோ சந்தேகத்தோட தானே நம்புவேன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? பைபிள் சொல்லுது மகிமைப்படுத்தினா. மகிமைப்படுத்தினா. நம்ம பாட்டுல விண்ணப்பத்தை வச்சிருக்கோம். நம்ம பாட்டுல எதை வச்சிருந்தோம்? விண்ணப்பத்தை வச்சிருந்தோம். மகிமைப்படுத்துற பாட்டுனா விண்ணப்பமே இல்லாத பாட்டு தான் மகிமைப்படுத்துற பாட்டு. ஃபுல்லா துதி, ஃபுல்லா ஆண்டவர் எனக்கு இப்போ ஒரு பாட்டு பண்ண நன்றின்னு சொல்லலாம் பாட்டு, அதெல்லாம் ஃபுல்லா நன்றி. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? நல்ல மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனா மாறினாராம். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பாப்போம்.